ஹாய் குட்டீஸ். ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸிபிஷனில் ஒரு மேஜிக் மிரர் இருக்குது. இனியாவும் இமையாவும் அந்த மிரரை தொட்ட உடனே அவங்க ஒரு தலைகீழ் உலகத்துக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அங்கே ஆப்போசிட் ரூல்ஸ், மிஸ்டீரியஸ் பசில். அவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அங்கேருந்து எப்படின்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். கதையின் பெயர் இனியா, இமையா மற்றும் மாய கண்ணாடி. இனியாவும் இமையாவும் ஒரு சயின்ஸ் மியூசியமுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய மேஜிக் மிரர் இருக்கிறத பாக்குறாங்க. கண்ணாடியா இருக்கு. தூக்குனா ரைட் ஹேண்ட் பக்கம் தெரியுது. இது சாதாரண கண்ணாடி போல இல்ல இமையா, இது நம்ம தொட்டு பார்க்கலாம். இனியா தொட்ட உடனே 2 பேரையும் அந்த கண்ணாடி உள்ள இழுத்துக்குச்சு. தலைகீழ் உலகம். இங்க பாரு, ஆப்பிள் ப்ளூ கலரா இருக்கு. தண்ணி மேல இருந்து கீழே விழாம கீழே இருந்து மேல போகுது. இமாயா, நம்ம மிரர் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். இங்க எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்கும். நம்ம இங்க இருந்து போகணும்னா ஒரு பஸ்ல சால்வ் பண்ணணும். மர்மமான எழுத்துக்கள். அங்க ஒரு கதவு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் புரியவே இல்லை. இது என்ன லாங்குவேஜ்? ஒண்ணுமே புரியல. இல்லையா, யோசிப்போம். இது கண்ணாடி உலகம்னா லெட்டர்ஸும் ஆப்போசிட்டா தான் இருக்கும். இனியா அவ பாக்கெட்ல இருந்து ஒரு குட்டி மிரரை எடுத்து அந்த டோர் மேல காட்டுனா. இப்போ எழுத்து சரியா தெரிஞ்சது. இமையா, இதுல லவ்னு இருக்கு. நம்ம 2 பேரும் கை கோர்த்து அதை சொன்னாதான் கதவு திறக்கும். நிழலோட ஒரு போட்டி. கதவை தட்டுன உடனே அவங்களோட நிழல் அவங்க கிட்ட பேசுது. நீங்க இங்கிருந்து போகணும்னா எங்களை விட வேகமா ஓடணும். இனியாக்கா ஷாடோ விட எப்படி வேகமா ஓடுது? இமையா, சயின்ஸை யோசி. வெளிச்சம் இல்லைன்னா ஷேடோ கிடையாது. நம்மகிட்ட இருக்க டார்ச் லைட்டை அந்த ஷேடோல அடி. இனியா டார்ச் லைட்டை அடிச்சதும் அந்த நிழல் மறைஞ்சு போயிடுச்சு. வழி கிடைச்சிருச்சு. கதையின் அழகான முடிவு. 2 பேரும் அந்த மேஜிக் மிரர் வழியே வெளியே வந்துட்டாங்க. அப்பாடா, இனியாக்கா நீங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இமாயா. நம்ம பயப்படாம யோசிச்சா சயின்ஸ் நம்மளுக்கு உதவும்.